இன்னைக்கு வேர்ல்டு வைட் உலக லெவல்ல இருக்க அத்தனை மீடியா சேனல்ஸும் நம்ம இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. என்ன காரணம்? இந்தியால டெல்லியில நடந்த பாம் பிளாஸ்ட். இந்த பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்தது? எதனால நடந்தது? யாரு காரணம் இதுக்கு? இத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் எப்பவுமே சொல்றது தான். நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வேர்ல்டு வைடா, இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, ஈவன் லோக்கல் லெவல்ல எல்லா இன்சிடென்ட்ஸையும் ஒரு காமன் மேனா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்க இன்னும் நம்ம காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொன்னுமே அப்டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க நாலேட்ஜ் கெயின் ஆகும். சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம அப்டேட்டா இருப்போம். ஸோ சீக்கிரமா நம்ம காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்கேஆர். டெல்லி ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல எல்லா வண்டியுமே வந்து நிக்குது. ஒரு Hyundai i20 கார் பொறுமையா ரொம்ப ஸ்லோவா வந்து சிக்னல்ல நிக்குது. ரெட் லைட் விழுந்திருக்கு சிக்னல்ல. பொறுமையா வந்து நிக்குது. நின்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சடனா அந்த கார்ல இருந்து ஒரு பெரிய சத்தம். என்ன அப்படின்னு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நினைச்சு பார்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த சவுண்ட் கேட்டிருக்கு. வெடிச்சு சிதறி இருக்கு. பக்கத்துல இருந்த நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கை, காலுன்னு சொல்லி டேமேஜ் ஆயிருக்கு. ஈவன் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 13 பேர் இறந்ததா சொல்றாங்க. பட் இது எதனால நடந்தது? ஏன் நடந்தது? இது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. என்ஐஏ டீம்ஸ் அங்க போயிருக்கு. ஃபாரன்சிக் டீம்ஸ் அங்க போயிருக்கு. சோ இது ஏதாவது தீவிரவாத அமைப்பால நடந்ததா? இல்ல எதேர்ச்சையா பேட்டரி வெடிச்சு இது நடந்ததா? இல்லன்னா வேற ஏதாவது காரணமா அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சோ அங்க இருக்க மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க அங்க இருக்க மக்கள். அண்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. ஒரு 10 அடுத்த 10 டூ 15 மினிட்ஸ்ல ஃபயர் சர்வீஸ் அங்க வருது. இன்வெஸ்டிகேஷன் டீம் போலீஸ் அங்க வராங்க. கிட்டத்தட்ட 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் டெல்லி போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே அங்க வந்திருக்காங்க இம்மீடியட்டா. இப்போ அவங்களோட வொர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதனால நடந்தது? யார் இதுக்கு காரணம்? இன்னும் எதுவுமே நமக்கு டீடைல்ஸ் கரெக்ட்டா தெரியல. ஈவன் நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா அவங்க வந்திருக்காரு. நம்மளோட தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம்ஸ் எல்லாரும். பிரதமர் நரேந்திர மோடியும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களும் அங்க வந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் இப்போ வந்து அந்த டோட்டல் சரௌண்டிங் வந்து கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. வேற எங்கேயாவது வெடிகுண்டு இருக்கா? இன்னும் இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக. எல்லாருக்குமே சந்தேகம் என்னன்னா, இது எங்கேயாவது இருந்துட்டு ரிமோட்ல ஆப்பரேட் பண்ணி வெடிக்க வச்சாங்களா? இல்ல கார் பேட்டரி தான் வெடிச்சுதா? இல்ல வேற ஏதாவது ரீசனா? இப்படி பல கோணத்துல இப்ப இத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, 2008ல இதே மாரி 2 இடத்துல வந்து வெடிகுண்டு வெடிச்சது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கிட்ட இறந்தாங்க. அண்ட் இஸ்ரேல் எம்பசி கிட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நெனைக்கிறேன். இஸ்ரேல் எம்பசி கிட்ட ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு. பட் அந்த இன்சிடென்ட்ல யாருமே காயமும் படல, யாரும் இறக்கவும் இல்ல. அது ஒரு பெரிய ஃபார்ச்சூன், லக் அது. மெயினா பார்த்தீங்கன்னா, பீகார் எலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல இது நடக்குறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அடிபட்டவங்க, காயப்பட்டவங்க இவங்க எல்லாம் ஹாஸ்பிடலைஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த இன்சிடென்ட்ட தொடர்ந்து இப்போ நேஷனல் அலர்ட் குடுத்திருக்காங்க. நேஷனல் வைட் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து எல்லா ஸ்டேட்டோட டிஜிபிஸ்க்கும் வந்து அலர்ட் போயிருக்கு. எல்லா ஸ்டேட்டையுமே வந்து அலர்ட்டா இருக்க சொல்லி. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ஸ் நெறைய கூடுற இடத்துல அண்ட் வொர்ஷிப் பிளேஸஸ் விஐபிஸ் வீட்டுங்களுக்கு அந்த மாரி சைட்ல. சோ இங்க எல்லாமே வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்லியிருக்காங்க. நெறைய எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் குடுக்க சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் ரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, சஸ்பீஷியஸான ஏதாவது அன்வான்டடா நம்மளுக்கு தேவையில்லாத, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளையோ, காரையோ, வண்டியோ எதையாவது பார்த்தா இம்மீடியட்டா இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேம் டைம் கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நெறைய நியூஸ் சேனல்ஸ் இல்ல சோசியல் மீடியாஸ்ல தப்பான நியூஸோ, இல்ல வதந்தியோ நம்பாதீங்க. அஃபிஷியலா கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து வரத மட்டும் நம்புங்க. மக்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம்னு முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாவும் இருப்போம். அதுக்காக பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னும் இது எதனால நடந்ததுன்றது இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. இன்னும் அதுக்கான ப்ராப்பர் நியூஸ் இல்ல. அஃப்கோர்ஸ் நாளைக்கு மதியானத்துக்குள்ள இல்ல நாளைக்கு ஏர்லி மார்னிங்குள்ள நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். யார் காரணம்? எதனால காரணம்? இல்ல இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயமா? அது எல்லாமே நம்மளுக்கு இனிமே தான் போக போக தெரியும். சோ, இப்ப இதுவரைக்கும் நடந்த விஷயம் இதுதான். இத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நீங்க இன்னும் நம்ம காமன் மேன் குரூப்ல ஜாயின் பண்ணலனா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இத நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் குடுத்துட்டே இருப்பேன். அன்டில் திஸ் இஸ் எம்கேஆர் சைனிங் அவுட். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லதே நடக்கும். பாய்.